வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று ஜனவரி 16. வாழ்த்து மகரிஷியின் வாழ்த்து பற்றி மகரிஷி புரிதல் நாம் எப்படி வாழ்த்து சொல்கிறோம், நம்ம மனசு ஆழ்மனதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய வாழ்த்து மற்றவர்களுக்கு எப்படி போகுது, அவருடைய மனசில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத தெளிவாக சொல்கிறார். நம்ம ஒருவரை வாழ்த்தும் போது தான் நம்மளுடைய எண்ண அலைகள் அவருடைய எண்ண அலைகள் ஒன்று சேர்ந்து நம்ம இருக்கக்கூடிய அவருக்கும் நமக்குமான ஒரு பிணக்குகளை தீர்க்க உதவுதுங்கிறத மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கும் நமது உறவு முறையில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா என்னும் நமக்கு பிறந்திருக்கக்கூடிய பசங்க பையங்க இவங்களை எல்லாரும் நாம் ரொம்ப நேசிக்கிறோம். ஆனால் அவங்கள நாம் என்றைக்காவது வாழ்த்து சொல்கிறோமா? அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்துறோமா? அது இல்லைன்னு தான் சொல்லணும். நாம் எவ்வளோதான் பிரியமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை நாம் பிரியமாக நேசித்தாலும் கூட அவரை நாம் நேரில் பார்க்குறப்ப வாழ்த்து சொல்கிறோமா? சொல்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. இது எல்லா இடங்கள்லேயும் நடக்கக்கூடிய இதைத்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவங்கள நீங்கள் மனசில் வாழ்த்துற பொழுதும் நேரில் அவங்கள அந்த வாழ்த்தினுடைய அலைகள் அவர்களுக்கு சேர்ந்து இருவருமாக உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்குகளை, அதாவது தந்தை மகனுக்காக இருக்கக்கூடிய பிணக்குகளாக இருக்கட்டும், அப்பாக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிணக்குகளாக இருக்கட்டும், அதை தீர்ந்திடுதுங்கிறது எனது அனுபவபூர்வமான உண்மை. அதை நான் உணர்ந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறதில்ல, மகரிஷியினுடைய அந்த ஜனவரி 16 வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதுல சொல்கிறதில்ல பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் அன்றாட நான் உங்களுடைய அலுவலகங்களில், ஆஃபீஸில், வீடில், எல்லா இடங்கள்லேயும் உங்களுக்கு நீங்களே ஒரு கற்பனையான ஒரு எதிரியை ஏற்படுத்தி அந்த எதிரியை கூட நீங்கள் டெய்லி சண்டை போடுவதனால உங்கள் உடல்நலமும் மனவளமும் பாதிக்கப்படுது. அந்த வகையில் நீங்கள் அவங்கள வாழ்த்தி பாருங்கள். உங்களுடைய எண்ண அலைகள் அவங்க எண்ண அலைகளில் சேர்ந்து அவங்க நாளடைவில் தங்களுடைய எண்ணங்களையெல்லாம் மாற்றி உங்களோட ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய செயல்களை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்த்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதனால் நமக்கு பெறுகிறது நிச்சய நன்மை மட்டும்தான் கிடைக்கும். அந்த நன்மையை பெறுவதற்கு நீங்கள் அருகில் உள்ள அறிவு திருக்கோயிலுக்கு வாங்க, வந்து பயன்பெறுங்க என்று சொல்லி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இந்த நல்ல நாளில் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி நீடூடி வாழ்க, வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.